அட இரமா அட இரமாங்கற என்னையா மெட்ராஸ்ல ஏறும்போது தான் உள்ள தாங்க முடியல இப்பதான் ஊர் வந்துருச்சுல இங்க என்ன லொல்லு பையன காணோமா கீழ எல்லாம் ஐட்டம்ல ஐயா போலகார பாவி நல்ல வேளை நிக்கிற ரயில்ல இருந்தல்னிய நியாயமா பார்த்தா உன்னை ஓடுற ரயில்ல இருந்து தள்ளி விட்டுருக்கணும் பின்ன என்னையா நீ விட்ட கொரட்டையில கம்பார்ட்மெண்ட்ல இருந்த 75 பேரும் தூங்கல ஏய் முட்டகோஸ் எதுக்கு அந்த பெரியவர்கிட்ட போய் வீணா சண்டை போட்டுட்டு இருக்க நீ என்ன பெருசுக்கு பெருசு சப்போட்டா பேசாம இருமா நீ சண்டை கோலையே இந்த தெய்வத்துக்கு பிறந்தவளா நீங்க மூஞ்ச ஏய் இருங்க போயிடாதீங்க பாச தெரியாத ஒரு பையனை வேற காணா போனீங்கன்னா அனாதை ஆயிருவேன் தெரியுதுல அடக்கி வசதி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நாட்டுல எத்தனை பேர் எவ்வளவு ஒத்துமையோட போயிட்டு இருக்காங்க அப்புறம் நீ மட்டும் ஏன் தமிழ் தெரிஞ்ச என்கிட்டயே லொல்லு பண்ணிட்டு இருக்க ஏய் தமிழ் வீரமான மொழின்னு சொல்லிட்டாங்களா யாரு கிட்ட சொல்ல முடியும்னு தெரியல தெரிஞ்சவங்க தான முயற்சி பண்ணனும் ஏய் என்ன எனக்கு புடி சொல்லிட்டு இருக்க போவா மகனே எப்படி பாருங்க என் மகன் போ என்ன பதறாரு இல்லப்பா பாச தெரியாத ஊரு கொஞ்சம் ஒத்தாசை பண்ண பெரிய இருந்தாங்க இருங்கன்னு சொன்னா லொல்லு பேசுனே பாஷை உனக்கு தெரியலையே அதனால தான தகராறு ஏய் முட்டகோஸ் ஹாய் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன் பிரியா இது எங்க ஃாதர் ஐயோ நமஸ்காரம் இது எங்க அம்மா இது உமா குட்டி ஹாய் பிரகாஷ் சூர்யா ஹாய் மா அட போங்கற கை நீட்டிட்டு இருக்க ஹாய் ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லடா ரிசர்வேஷன் சார்ட்ட பார்த்தா அந்த போகியர் பாத்ரூம் வரைக்கும் தேடுறா பார்த்தா நீங்க இங்க இருக்கீங்க அப்பா இவங்க ஐயா நான் தான் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரோட ட்ரைனிங்ல இருக்கேன் அது உங்க அப்பா இது உங்க அம்மா அது உங்க தங்கச்சி டெல்லி ஆகல பாத்துட்டு போலான்னு வந்திருக்கீங்க இங்க நான் தான் கைடு நான் தான் சுத்தி காமிப்பேன் வாங்க 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 கமான் 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 வந்தா படபடன்னு பேசினா தடதடன்னு போயிட்டே இருக்கேன் பெரிய கோடீஸ்வரன் பையன் என்ன பெரிய கோடீஸ்வரன் பையன் நமக்கு தான் 5 பூமி இருக்கு சொல்லி அவங்ககிட்ட பாருங்க பூரா 5 ரூபா 10 ரூபா பூரா சேஞ்ச் அப்பா என்ன டாடி டோன்ட் வரி அந்த சூர்யாவோட ஃபியூச்சரை நோவேட் ஆகணும்னு நினைச்சேன் ஆமா அந்த கொட்டாம்பட்டி ஸ்டேஷன்ல அவனை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்ட வரைக்கும் ஃபாலோ பண்ண நீங்க அந்த கலெக்டர் அந்த எஃப்ஐஆர் கேன்சல் பண்ண விஷயத்தை மட்டும் கோட்டை விட்டீங்களே சாரிப்பா ஆமா ரெண்டு பேரும் வழி தெரியாம முழிக்கிறோம் ஐ வெரி சாரி நோ 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 எக்ஸ்கியூசஸ் இனிமே மிஸ் ஆகாது கிழிச்சிங்க வயசான இந்த அப்பனங்களுக்கு புத்தி இல்லாம போயிடுது ப்ளீஸ் கம் இன் 5 o'clock ரோட்டரி கிளப் ஃபங்க்ஷன் இருக்கு மேடம் 7 o'clock ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்மென்ட் மேடம் 9 o'clock வேண்டாம் அந்த ப்ரோகிராம் கேன்சல் பண்ணுங்க செல்வி மேடம் நேத்து கொடுத்த மேட்டர்லாம் ஃபேக்ஸ் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் மேடம் நீங்க போலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் ப்ளீஸ் பி சீட்டட் உட்காருங்கம்மா உட்காருங்க थैंक यू நீங்க அந்த கொட்டாம்பட்டி லெவி மேட்டர் சூர்யா யா சூர்யா தட்ஸ் ரைட் இவங்க பிரியா நெக்ஸ்ட் வீக் அசிஸ்டன்ட் கலெக்டரா ஜாயின் பண்ண போறாங்க வெரி குட் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ மேடம் எனி ஹெல்ப் சொல்லுங்க நானும் சூர்யா ஒன்னாதான் ஐஏஎஸ் ட்ரைனிங் முடிச்சோம் ஆனா சூர்யா ரிசல்ட்டை மட்டும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் நான் தான் அதையெல்லாம் அப்பவே கேன்சல் பண்ணி கையெழுத்து போட்டேனே இப்போ ஏன் அந்த டெல்லி ஆபீசர்ஸ் பிரச்சனை கிளப்புறாங்க ஓகே சூர்யா யூ டோன்ட் வரி எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் நான் உடனடியா ஃபேக்ஸ் பண்ணிடுறேன் வித்தின் a week's டைம் உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும் தேங்க்யூ மேடம் தேங்க்ஸ் a lot ஏய் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மறக்காம டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவேல நான் ஊருக்கு போல பிரியா ஏன் இல்ல நான் ஊருக்கு போன கலெக்டரா தான் போவேன் எங்க அப்பா மட்டும் இல்ல அந்த ஊரே என்ன கலெக்டரா தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ இந்த நிலைமையில நான் ஊருக்கு போக விரும்பல ஏய் நீ ஊருக்கு போறல அப்ப என் கூட கோத்தகிரி வாயே ப்ளீஸ் அங்க அம்மா உமா எல்லாம் இருக்காங்க அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ போயிட்டு வா, அதெல்லாம் முடியாது நீ ஊருக்கு போறல அப்ப என் கூட வந்து தான் திருடும் வாயே ப்ளீஸ் ப்ளீஸ் வாயே ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே வரியா தேங்க்ஸ் மா என்னம்மா அனுமார் வாழ மாதிரி போயிட்டு இருக்கு ஏய் ரொம்ப சலிச்சுக்காத என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கூட நடக்கும்போது எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கலாம் ஏன் இப்படி போய் பேசுற இது நான் அழகான பொண்ணுன்னு சொன்னதா இல்ல உன் வீடு இந்தியால தானே சொன்னேன் ஆப்பிரிக்கா கடை தாண்டியில போயிட்டு இருக்கோம் ஏய் ரொம்ப கடிச்ச அப்ப நான் திருப்பி கடிச்சிருவேன் நீ தாங்க மாட்டா பிரியா யூ நோ சம்திங் வாட் இந்த மாதிரி மலைப்பகுதியில எது கடிச்சாலும் விஷம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க நான் கடிக்க மாட்டேன் நீ அது கடிச்சுக்க ஆனா லிப்ல மட்டும் கடிச்சிடாத ஒன்னடுவேன் ஷோ நானே கடிக்கிறேன் ஏய் ஏன் நீயே கடிக்கிற வாடா பிரியா நீ என்ன கடத்தலையே என்னது இல்ல ரூட் ரொம்ப சூப்பரா இருக்கு கொட்டாம்பட்டியை விட மோசம் இல்ல அதோ அதான் நாங்க இருக்கிற வீடு ஐயோ பக்கத்து ஊரில் நம்ம காட்டுறீங்க வாங்க வாங்க நமஸ்கார் வணக்கம் யோர் அட்டென்ஷன் ப்ளீஸ் மிஸ்டர் சூர்யா ஐஏஎஸ் அவர்களே பிரியாவின் தங்கை இந்த அழகு உமாவை பார்த்தவுடன் மனம் மாறி சலனப்படாமல் உங்கள் உட்பையை கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் செல்லவும்
உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் உமா உமா உமா. வாங்க தம்பி. வாங்க வாங்க Hey, வாங்க. nice house. யா, NIC nice. Hey. மாம்ஸ், நீங்க பிரியா ரூம்ல தங்குறீங்களா, ஏ ரூம்ல தங்குறீங்களா? நம்ம வீட்ல தான் கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்கிள் அங்க கூட்டிட்டு போ. அது ஒண்ணு இல்ல சிஸ்டர், பாவம் வந்த முத நாளே ஒரு ஆம்பளைய கண்ணன் தனியா தவிக்க விட கூடாதுன்னதா. சும்மா பேசிட்டு இருக்காம பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. என்ன மச்சி, ஆம்ஸ் காட்டுறியா? வீட்ல 16 வயசு பொண்ணு வெடல பருவம் அட்ராக்ட் பண்ணி ஆளை கவுத்தலான்னு பாக்குறியா? ஏற்கனவே ஒரு ஐஏஎஸ் டிக்கெட் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு ஒரு அடிஷனல் டிக்கெட்? ஏய் முட்டைகோஸ், எப்படி என் மனசுல இருக்கிறதுல அப்படியே டெலிபிரிண்டர் மாதிரி கொட்டுற? கடவுளே. ஆமா, நான் முதல் தடவையா உன்னை ஆக்ரால பார்த்தப்பவே ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்படியா? நீ ஒரு மாதிரி சிரிப்பியே, கண்ணத்துல குழி விடுமே. ஆமா. அதை பார்த்தே நான் கவுந்துட்டேன். ஐயோ. ஆனா ப்ளீஸ் இந்த விஷயம் மட்டும் உங்க அக்கா கிட்ட சொல்றாத. ஏய், அக்கா அக்கா, ரூட் மாறுது. ஏய் ஏய், என்ன ஆச்சு? அது வந்து அவர் என்ன சைட் அடிக்கிறாரு. ஐயோ, அதுக்கா இப்படி குச்சி புடி ஆடுன? அடியே, பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? நீ அவரை சைட் அடிக்காம விட்டா போதும் போ. ஏய், என்ன ஏதோ உடன்பிறப்பாச்சு மோசம் போயிடக்கூடாதுன்னு சவுண்ட் கொடுத்த, சேர்ந்து சேம் சைட் கோல் அடிக்கிறியா? ஓகே. ஏய் மாம்ஸ், நீ சொன்ன ஆக்ரா மேட்டர் ஓகே தான்ப்பா. ஓகே. ஏய், அதென்ன ஆக்ரா மேட்டர்? அது வேற சேனல், டோன்ட் டிஸ்டர்ப். ஏய் மாம்ஸ், நீ ரொம்ப யூஸ்லெஸ் பா. ஏ என்ன காலையில இருந்து கிட்டாரையே தூக்கிட்டு இருக்க? எங்க என்ன ஒரு தடவை தூக்கி வெயிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ என்னால முடியாது போ. ஏய், ஏய், என்ன என்ன பாத்துருமா? பாக்கலாமா? இந்த பொடி ஐயோ, என்ன சொல்றது? யார வந்து என்ன சொல்ற நீ? 25 kg கொழுப்பு, 25 kg ஃப்ளஷ். அப்ப அவ வா ஐயோ, ஓடி வேணாம் சூர்யா. இங்க வாங்க. வெயிட். ஓகே. 50 kg ஃப்ளஷ், 5 kg திமிரு. ஹை, என்ன சொல்ற இப்ப? ஓகேப்பா, சூப்பர்ப்பா. அப்புறம் இன்னொரு காரியத்தை மட்டும் முடிச்சிட்டேன்னு வெச்சுக்கோ, உன்னை நான் சூப்பர் கிங்னு ஒத்துக்கிறேன். என்னது? அது ஒண்ணும் இல்ல, எங்க அம்மாவோட வெயிட்ட பார்க்கணும்ன்றதுனால ஆசையா இருக்கு. ஐயோ, என்ன அது மட்டும் முடியாதுல்ல? தெரியும். ஓகே. கம் ஆன். மா, அம்மா. ஆண்டி, என்ன தம்பி? உங்க வெயிட் கொஞ்சம் தெரியணுமே. அதுக்கு இல்ல நான் ஒரு லிஃப்ட் பண்ணா கரெக்ட்டா சொல்லிடுவேன். ஐயோ, என்ன தம்பி நீங்க இது போய் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இது என்னோட மரியாதை பிரச்சனை. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. நான் வேணாம் உங்களுக்கு தம்பி. கீழே விட மாட்டேன். சொன்னா கேளுங்க, அதெல்லாம் வேண்டாம். மாம்ஸ் விடுங்க மாம்ஸ். ஆண்டி, இது मेरा इज्जत का सवाल आंटी, प्लीज ஒரே ஒரு தடவை. மச்சி, Only விடுங்க. once. My dear aunty. Aunty, aunty, aunty. ஐயோ, வேணாம். ஏய், ஏய், வேணாம். Only once. சும்மா இரு பிரியா. அம்மா நில்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ். Hi. Check. Hey. Come on yaar. என்ன ஆச்சு உனக்கு? என்ன பிரியா, what happened today? நார்மலா நீதான் எனக்கு செக் வைப்ப. எனக்கு ரொம்ப டல்லா ஆடுற. ஓ, நாளைக்கு உங்க அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுட்டு ஊர் போகணுங்கிறதுக்காக கவலைப்படுறியா? இல்ல, உங்க 3 பேரையும் விட்டு பிரியணுமேனு வருத்தமா இருக்கு. என்ன சொல்ற நீ? இங்க பாருங்க சூர்யா, உங்களுக்கு ஆர்டர் வந்து நீங்க ஜாயின் பண்ற வரைக்கும் உங்க ஊருக்கு போறது இல்ல. அப்போ அது வரைக்கும் நீங்க எங்கேயே தங்கலாம்ல? என்னது? என்னது? நீங்க இங்கதான் தங்க போறீங்க, இங்கதான் தங்கணும். நான் எப்படிங்க? இன்னைக்கு தாண்டி நீ ஐஏஎஸ் படிச்ச மாதிரி இருக்க. நீங்க கவலைப்படாதீங்க மாம்ஸ், அவளை விட நான் நல்லாவே சமைப்பேன். டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? இந்த டீ சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப இனிக்கும். சக்கரை ஜாஸ்தி போட்டுருப்பேன் நீ. இல்ல மாம்ஸ், மனசு மனசு மாம்ஸ். டோன்ட் வரி, என் லிமிட் தாண்ட மாட்டேன். சாப்பிடுங்க மாம்ஸ். ஹாய், ஹலோ. Hey, Prakash. What a pleasant surprise. ஃபைன். ஹாய் செல்பான்ஸ். ஹாய் வாலு. என்ன பிரகாஷ், திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏன் நீங்க 2 பேரும் சொல்லிட்டா வந்தீங்க? அதை விடு, என்ன டென்ஷன்ல இருக்கியா? சூர்யா, வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதுதான்டா. என்ன
எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா உன் பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. சொல்லல. இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். பிரியா வாங்க தம்பி, எப்ப வந்தீங்க? இப்பதான் just now. நல்லா இருக்கீங்களா? வண்டர்ஃபுல், ஆல்வேஸ் வண்டர்ஃபுல். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நானும் இந்த வீட்ல ஒரு நாள் தங்கலாமா? ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் வேணாலும் ஐயோ, தங்குங்க. அவ்வளவு முடியாது. நாளைக்கே டியூட்டிக்கு ஜாயின் பண்ணும். சூர்யா மாதிரி ஃப்ரீயா இருந்தா ஒரு வாரம் என்ன, ஒரு மாசமே தங்கலாம் ஜாலியா. ஐயோ அம்மா, ஞாபகம் வந்துடுச்சு, பசிக்குது, சாப்பாடு வேணும். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். உட்காருங்க. Thank you. நைஸ் கேம். டேய், ரிவர்ஸ் கியர்னு ஒன்னு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? தோ செக் உனக்கு. சால்வ் இட். என்ன சார், முகத்துல நிறைய மாற்றங்கள் தெரியுது. எனக்குள்ள அது ஏதோ மாறிட்டு இருக்குடா, அது எனக்கே தெரியுது. ஒண்ணு இல்ல சூர்யா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனாலும் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு இல்ல, ஏதோ ஒண்ணு தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்டா. ஓகே, இப்ப புரியுது. இப்ப நீ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் சரியாயிடும். உங்க அப்பா கிட்ட பேசுறேன். எங்க அப்பாக்கு சொன்னா பொண்ணுங்களை கியூலயே நிக்க வைப்பான். எனக்கு இந்த கியூ நினைச்சால ரெட் லைட் ஏரியா ஞாபகத்துக்கு வரும். டேய், நீ அப்படி நினைச்சா வாழ்க்கையில உனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டான். ஏன் கிடைச்சிட்டாள? யாரது? அவ லக்கி இல்ல சூர்யா, அவளை கட்டிக்கிற நான் தான் லக்கி. பில்டப் போது யாருன்னு சொல்றா? உனக்கு தெரிஞ்சவ. யாரு? பிரியா. பிரியா முகத்தை பார்க்கும் போதெல்லாம் புல் நுனியில பனித்துளிய பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துறா. அவ கால் அழகு, கை அழகு, சோ அண்ட் சோ அழகு எல்லாத்தையும் ஒரு காம்பாக்ட் டிஸ்க்ல ஃபீட் பண்ணி என் இதயத்துக்குள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா. அவ இல்லாம வாழ முடியாதுடா. ஏ சூர்யா, என்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்கு எனக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்காடா? எங்க அப்பாவை கேட்டா அவளுக்கு விலைய நான் தான் கேட்பாரு. ஆனா நீ என்னுடைய நண்பன், உன்னால மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். ஏ சூர்யா, அம்மா இல்லாம வளர்ந்துட்டேன். அம்மா ஸ்தானத்துல இருந்து நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ். நீ பண்ணுவ எனக்கு தெரியும். யூ வில் ஹெல்ப் மீ. சூர்யா, உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததோ 2 பேரும் சேர்ந்து போய் டியூட்டில ஜாயின் பண்ணலாமே. தனியா போக பிடிக்கல சூர்யா. ஏய், இது கவர்மெண்ட் ஆர்டர். ரைட் டைத்துக்கு ரிப்போர்ட் பண்ணோம். ஆர்டர் வந்தா நானும் ஜாயின் பண்ண போறேன். ஏய் பிரியா, சீக்கிரம் புறப்படு. உனக்காக காலையில போக வேண்டிய பிரகாஷை வெயிட் பண்ண வச்சிருக்கேன். அவரோட போனா ஓசில போய் சேர்ந்துடலாம்ல. கவலைப்படாதீங்க மாம், உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். அம்மா வந்து இந்த டைம் வாங்கிட்டு போ. யா ஆண்டி, சாப்பாடு சூப்பர், தேங்க்ஸ். வரேன். வாங்க தம்பி. சூர்யா, போயிட்டு வரேன்டா. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். போலாமா? நான் சொன்னது என்ன மாம்ஸ், லேட் ஆகுதுல, ஜூலி அப்புறமா விட்டுக்கோங்க. உமா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அங்கிளை நல்லா பாத்துக்கோன்னு தானே? அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் அவரை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் தமாஷ் பண்ணேன். எல்லாம் உனக்காக. நீ சந்தோஷமா இருக்கதா? உமா, ஒரு ரிசல்ட் எப்போ வருது? நெக்ஸ்ட் வீக். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. பை. பாய் கா. பாய் சூர்யா. பாய். விநாயகரே, குட் மார்னிங். இன்னைக்கு நான் உனக்கு வாழைப்பழம் வச்சிருக்கேன். இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது. நீ மட்டும் என்ன நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு கொழுக்கட்டை பண்ணி தரேன். என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என் நம்பரை மறந்துட கூடாதுன்னு இதை இங்கே வச்சிருக்கேன். 306145. என்ன கவனிச்சுக்கோ, என்ன மறந்துடாத. ரிசல்ட், நிறைய மார்க், கொழுக்கட்டை, குண்டு செல்லம். ஐயா, குரூப் காப்பி செக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ப்ளஸ் 2 ரிசல்ட்ஸ் வந்துருச்சுல்ல? ஆமாங்க. கெசட் காப்பியை செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க ஐயா. ஸ்பெஷல் எடிஷன் தானே? ஆமாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் டென்ஷனா இருப்பாங்க. ஆமாங்கய்யா. நீங்க ப்ரூஃப் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேங்கய்யா. அப்பனா பிரிண்டிங் ஏத்த வேண்டியதானே? சரிங்கய்யா. 3 மணிக்குள்ளார நம்ம எடிஷன் எல்லா ஊருக்கும் போய் சேர்ந்தாகணும். சரிங்க. மத்த பத்திரிகைக்கு முன்னாடி நம்ம பத்திரிகை ஸ்டூடண்ட்ஸ் கையில கிடைக்கிறது முக்கியம். சரிங்க. நம்ம குரூப் ஆஃப் காலேஜஸ் விளம்பரம் எல்லாம் ப்ராமினென்ட்டா வர மாதிரி பாத்துங்க. சரிங்க. என்னடா மதன்? ஒண்ணும் இல்ல டாடி, சும்மா. சும்மாவா? இன்னைக்கு சும்மாவா? ஐயோ. என்ன தம்பி? வாயா.
கண்ணன் +2 ரிசல்ட் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சா? ஐயா இப்பதான் ப்ரூஃப் ஓகே பண்ணி கொடுத்துருக்காரு. பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன் தம்பி. இதானே அது? ஆமா தம்பி. அதுல 306 145 நம்பர் இருக்கா பாரு. இருக்கு தம்பி, பாஸ் ஆயிட்டாங்க. பிரிண்ட் ஆகும்போது அந்த நம்பர் இருக்க கூடாது. என்ன தம்பி சொல்றீங்க? யோ தமிழ்ல தான் சொல்றேன். 306 145 நம்பர் இருக்க கூடாது. தூக்கிடு. அந்த நம்பர் எடுத்துட்டா அந்த ஸ்டூடண்ட் ஃபெயில்னு அர்த்தமாயிருமே தம்பி. டேய் எனக்கு நீ விளக்க சொல்றியா? வேணாம் தம்பி, நம்ம பத்திரிக்கை கெட்ட பேர் வந்துரும். ஓய் கெட்ட பேர் வரத பத்தி என்கிட்ட சொல்றியா? நாளை காலைல நம்ம பேப்பர்ல விடுபட்ட நம்பர்லாம் வரும்ல, அதுல போடு, கெட்ட பேர்ல சரியா போயிடும். போட டேய் போட. இல்ல ரிமூவ் எடு. வேணாம் தம்பி, சொன்னா கேளுங்க ஓ ப்ளீஸ். 306 145 உமா we failed. மாலை செய்தி 1 மினிட். அங்கிள் எங்க போயிருக்காரு? மீட்டிங்ல இருக்காரு. பிரிண்டிங் செக்ஷன்ல யார் இருக்கா? டேய் மதன், என்னதான் இருந்தாலும் நீ செஞ்சது தப்புடா. எதுடா செஞ்சது தப்பு? டேய் உனக்கு அவளுக்கு 6 பிரச்சனை இருக்கலாம்டா. அதுக்காக அவ படிப்பு விஷயத்துல போய் விளையாடுற பாத்தியா? டேய் நான் யாருன்னு அவளுக்கு தெரியணும். என் ஸ்டேட்டஸ் என்னன்னு அவளுக்கு புரியணும். என்ன பத்தி தெரிஞ்சும் கூட அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சால. ஏன் தெருப்பொறுக்கி நாய உங்க அப்பன் பத்திரிகை அதிபர்ன்ற தைரியத்துல படிக்க வர பொண்ணுங்க மேல கை வைக்கிறதா? என்ன நடந்துச்சு சொல்லுமா? சார் வாட்டர் பாக்கெட் வச்சு மேல போட்டேன் சார். பயத்துல ஒதுங்கி போனா என்னடி ஒதுங்கி ஒதுங்கி போற 3வது நாளா கேஃப்ரி வேணுமா விஸ்பர் வேணுமா அசிங்க அசிங்கமா கேக்குறேன் சார். ஏய் என்னடா முறைக்கிற பொறுக்கி நாய? நீ என்னடா கேஃப்ரி வாங்கி தர? நான் அசிங்கப்படல. அவ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த கோரத்துல நிப்பாட்டினா? உமா ஓ ஏய் மொடகாஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மச்சான், இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருதுல்ல, அதான் ஈவினிங் பேப்பர் வாங்க ஊட்டிக்கு போறேன். ஒண்ணு வேண்டாம், நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானே போயிட்டு வந்துடுறேன். வேணாம் வேணாம், நானே போய் நானே பிரிச்சு நானே பார்த்தேன். ஹலோ, இந்த டென்ஷன் எல்லாருக்கும் இருக்கிறது சகஜம்தான். நீ எதுக்கு கவலைப்படுற? நீ தான் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கே. ஓகே பாய், பெஸ்ட் ஆஃப் லக். பாய் மொடகாஸ்.